ஏய் உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? அபி, நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணுற. என்னடி லிமிட்டு? இப்படி பாதியில விட்டுட்டு போறதுக்கு தான் என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தியா? அபி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. மூவ் ஆன் ஆகிட்டு நீ உன் ஒர்க்கை பாரு. ஏன் Let's ஹலோ break ஹலோ up. அம்மா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா. பத்திரமா போயிட்டு வாப்பா. அபி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. லெட்ஸ் பிரேக் அப். ஹலோ சொல்லுங்கம்மா. தம்பி, அபி எங்கேயாவது பாத்தியாப்பா? அபிஷேகா? அவனை காலையில இருந்து ஆளை காணுப்பா. கொஞ்சம் பார்த்தா சொல்றியாப்பா? சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நேர்லேயே போய் பார்த்துருவோம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும்.
ஹலோ யாரு? டேய் நான் கௌஷிக் பேசுண்டா. சொல்கிறா. அபிஷேக் அம்மா கால் பண்ணாங்கடா. அபிஷேக் காணும்னு சொல்லிட்டு. அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். என் வீட்டு பக்கத்தில் தச்சன் கொளுத்துட்டு. அங்கே தான் இருக்கானா? சரி இதோ வரேன். டேய் எங்கடா அவன்? டேய் வாடா, அவன் அங்கே தான் இருக்கான். மழை வேற பெய்யுது. என்னடா ஆச்சு உனக்கு? யாழ் என்னை பிரேக்கப் பண்ணிட்டாளா? எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். விடு. இப்போ இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு வந்து போயிடலாம். காரணம் அவங்களுக்கு உன்னோட ஒரு வேல்யூ அதிகமான பர்சன் லைஃப்பில் வந்திருக்கலாம். இதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதடா. உன்னோட ப்ரொஃபஷன் என்ன? ஃபுல்லாக இந்த சினிமாட்டோகிராஃபிலையும் அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபிலையும் தானே இருக்குது. அதில் நீ வந்து இது பண்ணலாம்ல. அதில் நீ வந்து உன்னோட கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணி யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம்ல. லைஃப்பில் உன்ன மாரி ஒரு கேரக்டரில் ஒரு பர்சன் தேடி வந்து வரலாம்ல. ஏன் அந்த பொண்ணை நினச்சிட்ருக்க? ஏதாச்சும் சொல்கிறேன் நான் பாருண்டா. சரியாடி விடு. உனக்கு காணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு வேறு ஃபோன் அடிச்சு வேறு கேட்குறாங்க. ஆமாடா. உன்னெல்லாம் காணும்னு சொல்லிட்டு போய் எங்கெல்லாம் திரும்ப தேடிட்டு வந்தேன். கட்சியில் என்னன்னா நீ இந்த மலையில் இங்கே வந்து உட்காந்துருக்க. சரிலாம் ஃபீட் பண்ணாதவா. சரி ஓகேடா, நீங்கள் சொல்கிறது உண்மை. நான் மூவ் ஆன் ஆகிட்டு நான் போகிறேன். அவ்வளோதான்டா மச்சான். நீ மட்டும் நீ சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகிட்டினா வையன், உன் கதையை வச்சு நானே ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிருவேன். அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? நாதம் போய் கதைதான், தண்ணீரில் எழுந்த பாட்டுதான், இருவூரும் இரவில் மொழி தேடி நடந்த பாதைதான். நினைவு ஆவதும் நான் நிஜமா வீழ்ந்ததும் போல கூட பிரகாசம் வீசும் கனாத்தான். உருட்டி விடுறான் அந்த உள்ள. உருண்டு கொண்டு இருக்கிறான். வாங்க அப்படியே ஜூம் பண்ணுங்க. ஜூமிங். சிவப்பு கலர் சட்டை தெரியாதா? ரெண்டு தெரிகிறது. மேல உட்காந்துருக்காரு அந்த சிவப்பு சட்டைங்க. நானும் ஒரு கதைதான், கனவுகளை மீட்ட காற்றுத்தான், விழுந்தாலும் எழும் ஒவ்வொரு ராகமும் என் வரலாற்று பாதையாம்.